த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றி 50-60 வருடங்கள் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மாநில கட்சிகள். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் அப்படின்றதுதான் டெல்லி தமிழ்நாட்டை ஆளாமல் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணியா இருக்கு. இது வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மாநில கட்சிகள் செய்யக்கூடிய வேலைகளை பார்த்து மற்ற மாநில கட்சிகளும் வெகுண்டெழுந்து டெல்லியுடைய ஆதிக்கத்துக்கு எதிரான நிறைய முக்கியமான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆதிக்கம் அப்படின்ன உன்ன வெறும் அரசியல் ரீதியிலான விஷயமா மட்டும் இல்லாம கலாச்சார பண்பாடு சார்ந்த விஷயங்கள்லயும் கூட அந்தந்த மாநில மண்ணில் இருந்து எழக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த மாநில மக்களுக்காக உழைக்கிறதுக்கான அடிப்படையான அளவுகோலை நம்மளுடைய திராவிட கட்சிகள் தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தேசிய கட்சிகளுக்கு பல ஆண்டுகளாகவே, இன்னும் சொல்ல போனா திராவிட கட்சிகள் மேலெழும்ப தொடங்கிய அந்த காலகட்டத்திலிருந்தே ஏதாவது ஒரு காலகட்டத்துல இந்த திராவிட கட்சிகளை சரியா சொல்லணும்னா மாநில கட்சிகளுடைய ஆதிக்கத்தை குறைச்சிடணும் அப்படின்றத அவங்க ஒரு யோசனையாவே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது இரண்டு திராவிட கட்சிகளையும் எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படின்றதுல இரண்டு தேசிய கட்சிகளுமே ரொம்ப கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யறாங்களோ அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. நான் உட்காந்து நிறைய யோசிச்சு நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சு சமீபத்துல நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் கூர்ந்து பார்த்து டெல்லியில இந்த தேசிய கட்சிகள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து தான் இந்த வீடியோவே உருவாக்கியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி தேசிய கட்சிகள் அவங்க தேசத்தை 15 வருடங்கள் தொடர்ச்சியா ஆண்டவங்களா இருக்கலாம், இல்ல நாட்டுக்கான சுதந்திரம் பெற்று தந்த கட்சியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இடம் அப்படின்றது இந்த மாநில கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆப்வியஸ்லி இந்தியா ஃபுல்லா ஆட்சி செய்யறாங்க. ஆனா எந்த கட்சி தேசிய அளவுல டெல்லி ஆண்டாலும் தமிழ்நாட்டிலிருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னமோ பூஜ்ஜியமா தான் இருக்கு. ஏன் லேடியா மோடியா அப்படின்னு கேட்டு ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் பண்ணப்போ இந்தியா முழுக்க பெருவாரியான வெற்றியை குவிச்சாங்க பாஜக. ஆனா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு சீட் அப்படின்றதா கிடைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமான தேர்தலில் நான் தான் தேசத்தை காப்பவன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி பாஜக பெரிய அளவிலான பிரச்சாரங்கள் எல்லாம் முன்வச்ச போதும் கூட அவங்களுக்கு பூஜ்ஜியம் அப்படின்றதான் கிடைச்சிருந்துச்சு. ஏன் மூன்றாவது முறையாகவும் ஆட்சி கட்டல்ல உட்கார்ந்து ஒரு வரலாற்று சாதனையை மோடி அவர்களும் பாஜகவும் செய்திருந்தாலும் கூட தமிழ்நாடு வழக்கம் போல முட்டையை தான் தூக்கி அவங்களுக்கு பரிசா கொடுத்திருந்தாங்க. இது வெறும் பாஜகவுக்கு மட்டும் இல்லை, கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கும் இதே நிலைமை தான் இருந்திருக்கு. மாநில கட்சிகள் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு ஒரு மரியாதையான இடங்கள் அப்படின்றது கிடைக்கும், தொகுதிகள் அப்படின்றது நீங்க ஜெயிப்பீங்க, இல்லாட்டி உங்களுக்கும் அதே வழக்கமான முட்டை அப்படின்றது தான் தமிழ்நாடு மக்கள் பல வருடங்களா காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படியாவது மாற்றி அமைக்கணும் அப்படின்ற தருணத்தை உற்று நோக்கிக்கிட்டு இருந்த இரண்டு தேசிய கட்சிகள் நம்ம இந்த விவகாரத்துல வெறும் பாஜகவை மட்டும் குறை சொல்ல போறது இல்லை, காங்கிரஸையும் சேர்த்து அவங்க செய்யக்கூடிய ரொம்ப கன்னிங்கான விஷயங்களை தான் நம்ம பகுத்தாய்ந்து பார்க்க போறோம். அந்த வகையில இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தங்களுடைய ஆதிக்கத்தை மீண்டு கொண்டு வந்துடணும் அப்படின்றதுல ரெண்டு கட்சிகளுமே உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தல் அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியிட்ட இடத்தை விட அதுக்கப்புறமா குறைச்சுதான் கொடுத்திருந்தாங்க திமுக 25 இடங்கள் அப்படின்றது. ஆனா இந்த முறை எப்படியாவது எங்களுக்கு அதிக சீட்டுகள் வேணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட கூட்டணியை விட்டு வெளியே போயிடலாம், புதுசா கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய காலத்துல அவ்வளவு கெட்ட பேரோட இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட நாங்க கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம், ஆனா திமுக கூட இருக்க மாட்டோம் அப்படின்ற முடிவெடுத்ததற்கான காரணம் எப்படியாவது திமுக கிட்ட இருந்து வெளியே போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வெளிப்பாடு தான். அதனாலதான் வெறும் ஒரு 3 சீட்டுகளை மட்டும் அதிகரிச்சு, அதாவது நாங்க கேட்கிறோம் நீங்க கொடுக்கணும் அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலையை அவங்க பார்த்திருந்தாங்க. ஒரு 3 சீட்ஸ் அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் பண்ண அந்த வேலை அவங்க திட்டமிட்டு தான் பண்ணாங்க, அது ஏதோ அவங்க தெரியாம பண்ணாங்கலாம் கிடையாது. இப்படி பண்ணாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அது திமுக கூட்டணிக்குள்ள பலத்த குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. ஏன்னா
கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, எங்களுக்கும் அதிக சீட்டுகள் கொடுங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஒரு பெரிய இக்கட்டான சூழல்ல தான் திமுக தலைமை அப்படின்றது இருக்கிறாங்க. நீங்க அப்படியே பாஜகவுடைய அந்த கூட்டணிக்கு வாங்களேன், அதிமுக கூட்டணிக்கு வாங்களேன். அதிமுக கூட்டணியில கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ பாஜகவுக்கு 20 சீட்டுகள் மட்டும்தான் ஒதுக்கீடு அப்படின்றது செய்யப்பட்டிருந்தது. ஆனா இந்த முறை 7 சீட் அப்படின்றத வாங்கியிருக்கிறாங்க. 27 இடங்கள். 27 இடங்கள் அவங்க வாங்கினது கூட பெருசு இல்லைங்க. கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு அதிமுக கிட்ட இருந்து அவங்க வாங்கி தந்திருக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அதுதான் அதிமுகவுக்கான ஒரு அழிவுக்கான ஒரு அறிகுறியா நம்ம பார்க்கலாம். என்னது, இப்போ அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு 18 இடங்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது குறைச்சு வாங்கிட்டாங்க. அவங்களும் ஒரு மாநில கட்சி, அவங்களுடைய அந்த 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 பவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வராங்க. ஆப்வியஸ்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில சண்டை அப்படின்றது ஏற்பட்டு மாம்பழ சின்னம் யாருக்கு அப்படின்னு வரும் பொழுது அது எலெக்ஷன் கமிஷன் கையில போயிருந்தது. ஆப்வியஸ்லி எலெக்ஷன் கமிஷன் யார் கையில இருக்கு, பாஜக கையில. அவங்க எடுக்கிறதா முடிவு. ஸோ உங்களுக்கு தொடர்ச்சியா உங்களுடைய கட்சியும் அதிகாரமும் இருக்கணும் அப்படின்னா நாங்க சொல்றதை கேளுங்க அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இடங்களை குறைத்து வாங்கிறதுக்கான ஒரு ஒப்புதலை இசைவை கொடுத்திருக்கலாம். பாஜகவை கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 9 இடங்கள் அப்படின்றது அவரு குறைச்சு வாங்கியிருக்கிறாரு. அவரு அதுல ஹாப்பியாவும் இருப்பாருன்னு நம்பலாம். அடுத்ததா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 சீட்டுகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இது அமமுகவுக்கு கொடுக்கப்பட்டதன் மூலியமா இது அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்ட செக் அப்படின்றத விட திமுகவுக்கும் கொடுக்கப்பட்ட செக் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்றதையும் சொல்றேன். அமமுகவுடைய ஓட்டு சதவீதத்தை கம்பேர் பண்ணும் பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே மாதிரி தேமுதிக, இந்த மாதிரியான கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக கூட்டணியில டிடிவி தினகரன் கட்சிக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் கூட அவங்களுக்கு அவ்வளவு சீட்ஸை வந்து அவர் ஒதுக்கி இருக்கிறாரு. ஆனா உங்க கூடயே நாங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்க கூடயே எல்லா தருணங்களையும் நாங்க கூட இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு போன தடவை விட இந்த தடவை கம்மியா தான் சீட்டு ஒதுக்குவேன்னு சொல்றீங்களே, நியாயமா அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடி பிடிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து வந்திருக்கு. இது கூட பிரச்சனை இல்லைங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கோங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய நேரடி கொள்கை எதிரி அப்படின்னு பார்த்தா பாமக இந்த தடவை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் கிடையாது, அவங்ககிட்ட நிரந்தர சின்னம் அப்படின்றதும் கிடையாது. மாம்பழ சின்னத்தை கொடுத்திருக்கிறாங்க, நாளைக்கு கோர்ட்டு சொன்னா அவங்ககிட்ட பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி இருந்தும் கூட ஓட்டு சதவீதம் பயங்கரமா சரிவை சந்திச்சுட்டு வரக்கூடிய சூழல்லையும் கூட, கட்சியை இரண்டா பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழல்லையும் கூட அவங்களுக்கு 18 சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு நிரந்தர சின்னம் அப்படின்றது இருக்கு. அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா இருக்காங்க. தொல் திருமாவளவனும் டாக்டர் ரவிக்குமார் அவர்களும் இருக்கிறாங்க. சட்டமன்றத்துல கணிசமான எண்ணிக்கையை வச்சிருக்கிறாங்க. அது போக ஒரு பெரிய ஓட் பேங்க் அப்படின்றது இந்த முறையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கு. ஆனா அவங்கள பாமக கூட கம்பேர் பண்ணும் பொழுது பாதிக்கும் குறைவான இடங்களை தான் திமுக ஒதுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா டபுள் டிஜிட் வேணும், டீசென்டான நம்பர் வேணும்னு இவ்வளவு தூரம் விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கிட்டே இருந்து நாங்க வேதனையில தான் இருக்கிறோம் அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் திரும்ப திரும்ப பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்த போதும் கூட அதை கொடுக்க முடியாத நிலையில, ஆக்சுவலா பாமகவுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு சிங்கிள் டிஜிட்ல தான் அவங்களுக்கு கொடுத்திருக்கணும். ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்துட்டாங்க, இவ்வளவு சீட்டுகளையும் வாரி இறைச்சு கொடுக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமியோட முடிவு அது கிடையாது. அந்த முடிவை எடுத்திருக்கிறது பாஜக. ஏன்னா இப்படி அதிக இடங்களை கொடுத்தால் மட்டும்தான் திமுக கூட்டணியில இன்னும் குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்றது பாஜகவுடைய ரொம்ப நுணுக்கமான அரசியல் நகர்வா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு அதிகமா சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, ஏன்னா ஓட் பேங்க் ரொம்ப கேவலமான இடத்துலதான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட கூட்டணியில குழப்பம் வரைய வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க அவ்வளவு பெரிய டிராமாவை பண்ணியிருந்தாங்க. இப்போ பாஜக அதுக்கும் ஒருபடி மேல போய் திமுக கூட்டணியிலும் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அட் த சேம் டைம் அவங்க இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியிலும் பயங்கரமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சிதைக்கக்கூடிய வேலைகள் அப்படின்றத அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது
நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது 2 திராவிட கட்சிகளுமே அவங்க போட்டியிடக்கூடிய இடங்கள் அப்படின்றது ரொம்பவும் குறைஞ்சிருக்கும், ரொம்பவும் பின்தங்கி வந்திருக்கும். இது இனி வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய ஆண்டுகள்லயும் தொடரும். பீகார் மாநிலத்துல நிதிஷ்குமார் பார்த்து 70 சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா சரிங்க ஐயா அப்படின்னு கேட்டுட்டு போகக்கூடிய இடத்துல இருந்த பாரதிய ஜனதா கட்சி அதுக்கப்புறமா அவர் கிட்ட நெருங்கினாங்க. இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் கட்சிக்கு ஈக்குவலான அதே சீட்ஸ்ல 101 சீட் அப்படின்றத அவங்க போட்டியிட்டாங்க. ஆட்சி அமைஞ்சு 1 வருஷம் கூட ஆகல. நிதிஷ்குமாரை முதல்வர் பதவியிலிருந்து விலக்கிட்டு பாஜக வெற்றிகரமாக அந்த இடத்துல போய் உட்கார போறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னணியிலிருந்து இயங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. ஏன்னா பீகார் மாநிலத்துல தேஜஸ்வி யாதவுடைய வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாவே இருந்தது. ஆனா காங்கிரஸ் கட்சி தான் இறங்கி அடிச்சிருந்தாங்க. தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிறதுல தொடங்கி தொடர்ச்சியா அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்த சிக்கல் அப்படின்றது அந்த கட்சியை முடிச்சு தள்ளிச்சு. இப்போ ஒரு மாநில கட்சியை அங்க இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்போ டைரக்டா பாஜக அந்த இடத்துல போய் உக்காந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏராளமான உதாரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். காங்கிரஸ் கூடவே இருந்து மாநில கட்சிகளை சிதைக்கிறாங்க, பாஜக எதிரணியில இருந்துகிட்டு மாநில கட்சிகளை சிதைக்கிறாங்க, இல்ல அவங்களும் கூடவே இருந்துட்டு சிதைக்கிறாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா ஒட்டு மொத்தத்துல இந்த 2 தேசிய கட்சிகளுமே மாநில கட்சிகளை ஒழிக்கணும் அப்படின்ற விவகாரத்துல ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஃபேக்ட் மட்டும்தான், ஏதோ நான் இட்டுக்கட்டி சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல, ஃபேக்ட்ஸை மட்டும்தான் நான் முன் வச்சிருக்கேன். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எதெல்லாம் ஆமா நீங்க சொல்றது கரெக்டா தாங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது, இல்ல நீங்க ரொம்ப அபத்தமா பேசுறீங்க உங்களுக்கு தோணுது, உங்களுக்கு எந்த கருத்துக்கள் தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், குறிப்பா திராவிட கட்சிகள் எந்த இடத்துல விழிச்செழணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது, உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.